They shut the doors to the temple, they snuffed out the lamps, they stopped burning incense. கதவுகளை மூடியது சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக அநேகர் வெளியில் இருப்பவர்கள் உள்ளே வராமல் மூடப்பட்ட கதவு இது திறக்கப்பட வேண்டும். வெளிச்சம் ஆண்டவர் சொன்னார், let your light so shine before men that they may see your good works and glorify your father in heaven. உன்னுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கணும்னா ஜனங்கள் உன் வாழ்க்கையை பார்த்து பிதாவை கனப்படுத்தணும். ஸோ திறந்து வைக்கப்பட்ட கதவு எதுக்கு? வெளியில் இருக்கிற ஆட்கள் உள்ள வரணும்னு. அப்போ இவாஞ்சலிசமும் மிஷன்ஸும் அடி வாங்கிருச்சு. நம்பர் 2, சாட்சியாக இருக்க வேண்டியது இப்பொழுது சாட்சியாக இல்லை. மூன்றாவதாக பலி செலுத்த வேண்டிய வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை, இவைகள் எல்லாமே காண போயிடுச்சு. இப்போ இதை தான் சொல்றான், இவைகள் மூன்றுமே திரும்பவும் ஆயிரம் செலப்பட வேண்டும் என்றால் சரிப்படுத்த வேண்டும். முதலாவது சுவிசேஷ ஊழியத்தின் காரியங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இரண்டாவது சாட்சியான சபை எழும்ப வேண்டும். மூன்றாவது அர்ப்பணிப்பும் தியாகமும் உள்ள ஒரு வாழ்க்கை மீண்டும் சபைக்கு வரும். ஒரு குட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே ஆத்தும அறுவடை வரும்படி சுவிசேஷ ஊழியமும் மிஷனரி காரியங்களும் செயல்பட கிருபை செய்வீராக. எங்களுடைய சபைகள் சாட்சிகளாக இருக்க எங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் அணைத்து போடாதபடி. மூன்றாவதாக ஆண்டவரே அப்பா, தியாகமும் அர்ப்பணிப்பும் ஆண்டவரே, ஸ்டைலுக்காக ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய ஊழியங்கள் ஆண்டவரே, அர்ப்பணிப்போடு உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஊழியங்கள்.